வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை பூசணிக்காய் அல்வா, அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நெய், வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, நாட்சக்கரை தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு, 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் அல்வா, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம பூசணிக்காய் நல்லா தோல் எடுத்துட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நான் அதை அப்படியே ஆட் பண்ணுறது தான். இது 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுச்சக்கரை, ஏலக்காய், முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். 2.5 கப் நாட்டுச்சக்கரை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் விட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் 10 நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிட்ஸில் அல்வா ரெடி ஆகிடும். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பாருங்கள், நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அப்படியே ஆட் பண்ண வேண்டியது. பாருங்கள், சூப்பராக அல்வா ரெடி. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் அல்வா செம்ம சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே சர்க்கரை தான் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஜம்முன் இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.